சார் ஒரு பாடி ஒரு அனாதி பிரேத அடக்கம் பண்ணுறதுக்கு 11,500 செலவாகும். 1413 பாடி அடக்கம் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்லுங்கள். முந்தா நாளும் கூட சென்னையில் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தார். அவருக்கு வயசு 43 வருஷம் ஆச்சு. அவருடைய முகம் பார்த்தீங்கன்னா முகம் மட்டும் கருப்பாக இருக்குது, உடம்பு சிவப்பாக இருக்குது. என்ன காரணம்னா லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அது பிரேத தோஷம். அது யாரோ முன்னோர்கள் அந்த காலத்தில் இறந்து இப்படி போயிடுவாங்க. அந்த ஆன்மா மட்டும் ஐயோ என்னுடைய பெத்த தாய் இல்லாமல் நான் இறக்க போகிறேனே, என்னுடைய கூட பிறந்த தங்கச்சி மேலே நான் பாசமாக இருந்து இப்போ நான் இறக்க போகிறேனே, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு நான் இறக்க போகிறேனேன்னு கடைசி நேரத்தில் அந்த உயிர் ஒரு நிமிஷம் நினைக்குமா. வாஸ்து பார்க்க தெரியாமல் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். 10க்கு 16 ரூம் இருக்கு இல்லையா, ஒரு குழந்தை இல்லாமல் அவங்க குழந்தை இல்லாமல் இருக்காங்க. குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்கள அவங்க 5 வருஷமாக தாம்பத்திய வாழ்க்கை இருக்காங்க, ஆனால் குழந்தை ஆகலை. நான் ஒரு சின்ன ஒரு ஆதிகால பரிகாரத்தில் ஒரு விஷயத்தை சொன்னேன் சார். 10க்கு 16 ஒரு ரூம்பு, அந்த மாதிரி ஒரு ரூம்பு நீங்கள் ஒரு வாடகைக்கு எடுங்க, இல்லை சொந்தமாக கட்டுங்க. அப்போ மேசத்துலேருந்து கடக வரைக்கும் 120 ஒரு தலைமுறை முடிஞ்சு போச்சு. அடுத்தது சிம்மத்திலேருந்து விருச்சிகத்தை வரைக்கும் 120 240 2 தலைமுறை முடிஞ்சு போச்சு. தனுசுலேருந்து மீன வரைக்கும் 3 தலைவரைக்கு 360 வருஷம். ஆனால் கட்டத்திலேயே இடமில்லை, கட்டடத்தை மாற்றுன்னு சொல்லுது. எப்படி ஐயா சார் கரெக்டா? அனைவருக்கும் வணக்கம். ஐயா இந்த நேரத்தில் நம்ம எங்களுக்கு பெரிய ஒரு வழிகாட்டியாக என்னை பற்றி எடுத்து சொன்னது, இப்போ நம்ம என்னுடைய பேர் சொல்ல வயதில்லை, இப்போவுமே இவ்வளவு அனுபவத்திலையும் என்னுடைய ஐயா பேர் சொல்கிறக்கு எனக்கு வயது பத்தாது. இருந்தாலும் யாருன்னு தெரியணும் இல்லையா, பொன்னையாசாமி ஐயாவுடைய அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் அவங்கன்னு சொன்னாதான் தெரியும். ஐயா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஐயா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 28 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா வர்றார். அப்படின்னா அவருடைய ஒரு காலத்தில் அவருடைய நடந்து போன பாதத்தை தொட்டு மண்ணெடுத்து வச்சது ஒரு நாள் உண்டு. எப்படிங்க ஐயா? ஒரு நாள் அது அன்னைக்கு அவர் சட்டை போடாத நாள். சட்டை போடாததை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் திருப்பூரில் அந்த ஜோதிட மாநாடு நடக்கிறதுனால எங்களுக்கு அந்த வாய்ப்பு. 1 வருஷமாக தவம் இருந்து ஒரு நாள் காத்திருப்போம். ஐயா வர்றாரு அப்படின்னா அந்த காலகட்டங்கள் அவர் பார்க்கும்போது அவருடைய முகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்தர்களுடைய வரிசை, மகான்களுடைய வரிசை, ரிஷிகளுடைய வரிசையில் ஒருத்தராக தான் நாங்கள் அவர் அப்படியே பார்ப்போம். அன்னைக்கு பார்த்த கண்கள் இன்றைக்கி ஐயாவை பார்த்தா ஒரு தோசை நிவர்த்தி ஆகும். ஐயா கைதட்டலையே சார். நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதா சார்? இது என்னை சொல்கிறக்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. சில பெரிய முன்னோர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய பவர் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஏவியில் நம்ம பார்த்தோம். இந்த ஏவியில் பார்த்ததில் என்ன ஒரு சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ பார்க்குறாங்க, யூடியூப்பில் போட்டால் எங்கேயோ பார்க்குறாங்க. ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, சின்ன வயசில் இருந்து ஜோதிடம் படித்து இதெல்லாம் பார்த்து அந்த மகான்களுடைய கண் பார்வையில் எனக்கு ஒரு பாராட்டு இங்கே கிடைக்குதுன்னா அது என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம். அதுக்கு நம்ம பொன்னையாசாமி ஐயா இது வரைக்கும் எந்த ஸ்டேஜ்லையுமே பார்ப்பாங்க, அவர் நல்லா செய்வார் அப்படிங்கிற மட்டும் தான் சொல்லுவாங்க. இது வரைக்கும் 2025 வரைக்கும் என்னை பற்றி மனசுக்குள்ள பாசத்தை வச்சுட்டு வெளியில் சொல்லாமல் இருந்தாங்க. இன்றைக்கி அவர் வெளியில் சொன்னதை 2026 நான் பார்த்தேன். சார் சொல்கிறக்கு ஒரு ஆள் வேணுமில்ல, என்னதான் செஞ்சாலும் அதை சொல்லி காட்டுறக்கு ஒரு ஆள் வேணுமா வேண்டாமா சொல்லுங்கள் சார். சார் ஒரு பாடி ஒரு அனாதி பிரேத அடக்கம் பண்ணுறதுக்கு 11,500 செலவாகும். 1413 பாடி அடக்கம் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்லுங்கள். அது ஒரு ஆம்புலன்ஸ் காருக்கு காசு கொடுக்கணும், அரசு அதிகாரியுடைய முன்னிட்டு தான் செய்யணும். அது குழி தோன்றவங்களுக்கு கோடி துணி மாலையெல்லாம் போடணும். அதுக்கு 3 நாள் விரதம் இருந்து அது கரெக்டாக அதுக்கு கொண்டு போய் திதி அந்த ஆத்மா யார் பெற்ற பிள்ளைன்னு தெரியாது. அவங்க எப்படி பிறந்து எப்படி வளர்ந்து எங்கே இறந்து போனாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க எங்கேயோ இறந்துருக்காங்க, 15 நாள் மார்ச்சரியில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டேஷனுக்கும் அறிவிப்பாங்க.
அதுக்கப்புறம் யாருமே அப்பா அம்மா வரல அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்டை கூப்பிடுவாங்க. இந்த பிரேதம் வந்து அனாதி பாடின்னு முத்திரை குத்தி இது யார் அடக்கம் பண்ணுறதுக்கு செலவு காசு கொடுக்குறாங்களோ அவங்கள கூப்பிட்டு அடக்கம் பண்ணிருங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல நான் போய் நின்று அதை அடக்கம் பண்ணிட்டு வந்து வீட்டில் குளிச்சுட்டு வந்து 3 நாள் கிளம்பிச்சு கூடுதல் பவானியில் திதி கொடுத்துட்டு வந்து ஜாதகம் பார்க்குறேன். எப்படிங்க ஐயா? சார், இந்த பிறப்பு எல்லாத்துக்குமே என்னுடைய பெற்ற தாய்க்கு தான் நன்றி. எப்போ எனக்கு வயசு ஜாஸ்தி சொன்னாலும் சார், நான் எப்போ வயசு ஜாஸ்தி சொன்னாலும் நான் 1980 பிறந்தேன். அப்போ எனக்கு வயசு எவ்வளோன்னு சொல்லுங்கள் சார். எனக்கு வயசு 1980 பிறந்துட்ட பொதுவாக வயசு எவ்வளோ சார்? 40. இப்போ 46ன்னா நான் 47 வயசு தான் சொல்லுவேன். எதனால சொல்லுங்கள் சார்? என்னுடைய தாயுடைய கருவறைக்குள்ள 10 மாதம் நான் பெத்தெடுக்கும் போதே நான் சேவை பண்ணுறதுக்காக பிறந்தெடுத்தேன். நான் அப்போவே நான் இந்த பூமிக்கு கரு தெரிக்கும் போதே நான் இந்த பூமிக்கு வந்தாச்சு. அப்போ எனக்கு வயசு 47 தானே. 46 எப்படி வரும்? நான் இந்த பூமிக்கு கருவறையிலிருந்து இந்த சூரியனை பார்க்கறக்கு, சந்திரனை பார்க்கறக்கு, நவகிரகத்தை பார்க்கறக்கு நான் பிறவி எடுத்து வந்து இத்தனை பிரேதங்களையும் மக்களுக்கு செய்யறதுக்காக என்னுடைய தாய் தந்தை 2 பேரும் பல நாள் தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்த ஒரு நாள் என் பேர் சுப மாரிமுத்துன்னு பேர் வச்சதுக்கு முன்னாடி சுப மாரிமுத்து இல்லை, நாச்சம்மாள் வயிற்றில் பிறந்தேன். மாரிமுத்துன்ற பேர் சூட்டினாங்க, அது மாரிமுத்து அல்ல. ஒரு நாள் மாரி தாயுடைய கருவறையிலிருந்து, தந்தையுடைய கருவறையிலிருந்து தாயுடைய கருவறையில் போய் ஒரு முத்து உருவானதுனால மாரிமுத்துன்னு பேர் வச்சு என்னை இந்த இடத்துல சுப மாரிமுத்தா நிறுத்தியிருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட 40 வருஷ அனுபவம். 7 வயசில் எழுத்தாணி எடுத்து நாக்கில் ஓம் சரஸ்வதி எழுதுனாங்க. அன்னையிலேருந்து இந்த ஜோதிட துறையில் இருக்கேன். இது வரைக்கும் லட்சக்கணக்கான பதிவுகள் வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த மாநாட்டுக்கு சிறப்பு செய்யக்கூடாதுன்னு முகுந்தன் ஐயா கிட்ட நான் சொன்னேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், எனக்கு தலையில் கிரீடம், இந்த மாலை பொன்னாடை எல்லாம் போத்தாதீங்க சார். அதனால தான் நான் நேராக வாத்தியம் மேலதாளமெல்லாம் எதிர்பார்க்காம வந்தேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த 60வது மாநாடு இந்த இடத்துல மதிய உணவு அன்னதானம் நான் ஏற்றுக்கிறேங்க, அதுக்கு ஒரு 50,000 ரூபா செலவாகுன்னாங்க, நான் செய்கிறேன், ஆனால் சிறப்பு செய்யக்கூடாதுன்னு ஐயாட சொல்லிட்டேன். அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை 60 வருஷங்கிறது பிரபா விவா சுக்கலா பிரமோத பிரம்மசத்திய ஆங்கிரச ஸ்ரீமுகா பவா யுவா தாது ஈஸ்வரா விகதன்ய பிரமாதி விக்ரமா விசு சுத்தரபானு சுபானு தாரணா பார்த்திவா வியா சர்வஜித்து சர்வதாரி விரோதி விக்கிரதி கரா நந்தனா விஜயா ஜெயா மன்மதா துன்மிகி கேர் விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகிருது சோபகிருது குரோதி விசாசு பரவவ பிளவங்கா கீழகா சௌமியா சாதாரண விரோதி இருது பரிதாபி பிரமாதிச்ச ஆனந்த ராஜஸ் நல பெங்கள காலைத்தி சித்தாத்தி ரௌதரி துன்மதி துந்துபி ருத்ரகாரி ரத்தாச்சா குரோதனா அச்சையா. எவ்வளோங்க ஐயா? எம்பவோ பஞ்சாங்கத்தில் எழுந்தின 60 மாநாட்டுக்கு 60 வருஷத்துக்கு 60வது மாநாடு இன்னைக்கு நம்ம சாப்பாடு உணவுக்கு நம்ம ஏற்பாடு சொன்னேன். அதனால மறுபடியும் 60 மாநாட்டுக்கு நான் அன்னதானம் போடணும்னா இதை நீங்கள் மாலை போட்டு என்னை கம்ப்ளீட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். என்னங்க ஐயா? சிறப்பு செய்யக்கூடாதுங்க. நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு கொடுக்குற பொன்னாடை மாலை மருகாதி எல்லாம் பாசத்தோடு செய்வாங்க. ஆனால் இருந்தாலும் என்னை பொறுத்தளவு எல்லாரும் நமக்கு வேணும். இது ஒரு பெரிய அதிசயத்தை உருவாக்கி இருக்கிற இந்த அதிசயத்தை இன்றைக்கி இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு 5 நிமிஷத்தில் அந்த ஒரு கண்கொள்ளாத காட்சி நீங்கள் பார்ப்பீங்க. அதை நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஐயா இதை பற்றி பேசணும். அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோதிட துறையில் வந்து யார் என்ன கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவன் வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறத விட நான் ரெடியாக இருக்கிறேன்னு சொல்ல வரேன். ஐயா நான் வந்து ரெடியாக இருக்கிறேன்னு சொல்ல வரேன். அப்படின்னு என்னங்க ஐயா? ஏன்னு கேட்டால் அவங்க செய்கிற சேவை மக்களுக்கு தான் இது போய் சேருது. அதுக்கு நம்மளை போல 10 பேர் இருந்தால் தான் அது செய்ய முடியும், இல்லாட்டி எப்படி செய்ய முடியும்? அப்போ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஒருத்தர் சொன்னார், வாஸ்து ஐயா நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஐயா ஈஸ்வரன் ஐயா, அவர் நான் தொட்டு கும்பிட்டாலே போகுது. ஏன்னா ஐயா வந்து கிட்டத்தட்ட எனக்கு 30 வருஷம் பழக்கம். நான் அப்போ தான் வந்து ஒரு வேஷ்டி கட்டி நான் நடந்து போகிறது நடக்க தெரியாமல் இருக்கிற காலத்தில் மாரிமுத்து நீ எல்லாம் நல்லா வருவேன் என்னை சொல்லிகிட்டே இருப்பார். அவங்கெல்லாம் எனக்கு பெரிய, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை மகான்களும் எனக்கு பெரிய ஒரு சக்தி. நினச்சி பார்க்காத ஒரு வளர்ச்சிங்க ஜோதிடத்தில். இதை பாருங்க, ஐயாவுக்கு
இந்த ஆதிகால பரிகாரம் வந்து புத்தகம் வந்து போன வருஷம் இதே மாநாட்டில் வெளியிட்டோம். முகுந்தன் ஐயா வந்து உரிமையோடு கேட்டார், ஐயா எனக்கு மட்டும் புத்தகம் வரல அப்படின்னாரு. புத்தகம் தீர்ந்து போச்சு, புத்தகம் விற்றவர்கிட்டையே நான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். சார் சார் கேட்குதா? புத்தகம் தீர்ந்து போச்சு, நான் ஒருத்தர்கிட்ட புத்தகம் விற்றேன், அவர்கிட்ட பணம் கொடுத்து நான் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மாநாட்டுக்கு அவர் கொடுக்குறக்காக. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் 1000 பேர்த்த வச்சு ஒரு மாநாடு நடத்துகிறாரு. ஒரு குழந்தை ஆசைப்பட்டா ஒரு முறுக்கு வாங்கி கொடுத்துடலாம். அவர் ஜோதிடத்து மேலே ஆசைப்பட்டுக்கிறார், இந்த புத்தகத்தை கொடுக்கலைன்னா நம்ம கேட்டதுக்கு மரியாதை இல்லாமல் போயிருமில்ல. ஐயாவை சும்மா சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய மனிதர். அதனால தான் நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம். இதில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை, இதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குது. இந்த ரகசியத்தை ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இதை காமிச்சா 7 பிறவி தோசை நிவர்த்தி ஆகுமா? எப்படிங்க ஐயா? 7 பிறவி அப்படின்னா பாருங்கள், நீங்கள் 7 பிறவி எடுத்திருந்தா அந்த பிறவி தோசை இதை பார்த்தா நிவர்த்தி ஆயிருமா? ஆச்சரியமா இருக்கா இல்லையா? ஆனால் இதை செய்யறதுக்கு எனக்கு சரியாக 7 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டேன். இதை செய்யறதுக்கு மட்டும் 7 வருஷம் டைம் எடுத்துட்டேன். அப்படின்னா இது எப்படி இருக்குது, இது என்னன்னு பாருங்களேன் சார். அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கை தூக்குங்க சார். சூப்பர். இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உண்மையாலுமே ஒரு ரகசியம் இருக்கு. அது இப்போ பிரிச்சிங்கன்னா சிக்கலாகி போயிரு சார். 7 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். எல்லாரும் அது என்னங்க ஐயா, அந்த கிஃப்ட் பாக்ஸுங்களா, அதை கிஃப்ட் பாக்ஸில் எல்லாம் வச்சு அந்த ரிப்பன் எல்லாம் கட்டி அதை முள்ள அவுத்து அது பாம்பை வெளியே எடுக்கிற மாதிரி எல்லாம் எடுப்பாங்க. அது வேண்டான்னு நான் முட்டுட்டேன். இதுக்குள்ளே ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், இதை முடிச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. அதாவது என்னுடைய வீடியோ அதிகமாக வந்து செயல்பட்டதுக்கு காரணமே, லக்கணத்தில் மாந்தி இருந்தால் விஸ்வாமுத்திர கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். அந்த வீடியோ மட்டும் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் போகிறாங்க. இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வீடியோவும் இதே இதுக்குள்ளே இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வீடியோவும் இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கு என்ன ஒரு உதாரணம்னா, முந்தா நாளும் கூட சென்னையில் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தார். அவருக்கு வயசு 43 வருஷம் ஆச்சு. அவருடைய முகம் பார்த்தீங்கன்னா முகம் மட்டும் கருப்பாக இருக்குது, உடம்பு சிவப்பாக இருக்குது. என்ன காரணம்னா, லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அது பிரேத தோஷம். அது யாரோ முன்னோர்கள் அந்த காலத்தில் இறந்து இப்படி போயிடுவாங்க. அந்த ஆன்மா மட்டும், ஐயோ என்னுடைய பெத்த தாய் இல்லாமல் நான் இறக்க போகிறேனே, என்னுடைய கூட பிறந்த தங்கச்சி மேலே நான் பாசமாக இருந்து இப்போ நான் இறக்க போகிறேனே, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு நான் இறக்க போகிறேன்னு கடைசி நேரத்தில் அந்த உயிர் ஒரு நிமிஷம் நினைக்குமா. அது நினைக்கும் போது அந்த ஆன்மா திருப்தியை இறக்காதான். அப்படி இறக்காம இறந்து விட்டால் அந்த ஆன்மா யாருக்கிட்டையும் போகாது, திருப்பி எகென்ஸ் அப்படியே அந்த வீட்டில் கல்யாணம் நடக்கும், ஒரு கரு உருவாகும், அதில் லக்கணத்தில் மாந்தியோட பிறக்கும். அதுதான் அந்த அனாதியான இறந்து போன பிரேத சுவாபம். எப்படிங்க ஐயா? ஐயா நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணுமில்ல, ஆதரவற்ற பிரேத சாபம் எப்படி வருது நம்ம தெரிஞ்சுக்கணுமில்ல. அப்போது லக்னம் வந்து முகமா முகம் இல்லையா? சொல்லுங்கள் சார். சார் லக்னம் முகமா முகம் இல்லையா? நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா தெரிய மாட்டேங்குது சார். லக்னம் முகமா? அப்போ லக்ன முகம்னா மாந்தி வந்து ஒரு பிரேத தோஷத்துக்கு தொடர்பு இருக்கிறனால இந்த முகத்தை போய் லக்கணத்தை மேலே இந்த மாந்தி மூடிடுது. அதனால் இந்த மாந்தியோட தன்மை முகத்தில் மட்டும் தெரியறதுனால அந்த ஜாதகருக்கு என்ன பண்ணினாலும் அந்த பிரேத தோஷம் நிவர்த்தி ஆகிறதில்ல. பாருங்க, இளவு வீட்டில் உட்காந்து எந்திரிச்சால் அவருடைய முகம் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும்னு யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் பாருங்க 100% அப்படி தான் இருக்காங்க. அப்போது இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, இந்த மாந்தி தோஷத்துக்கு சரியான பரிகாரம் என்னன்னா, உங்கள் முன்னோர்கள் போய் எங்கேயோ ஒரு பக்கம் அனாதியை இறந்து போய் கிடக்கிறத யாரோ எடுத்து அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஆதரவற்ற பிரேதம் எடுத்து என்னுடைய பிரேத தோஷம் நிவர்த்தி ஆகட்டுன்னு சொல்லி நீங்கள் எடுத்து அடக்கம் பண்ணா அந்த ஆத்மா சாந்தி ஆகும். எப்படிங்க ஐயா? சார் இந்த வருஷம் கைதட்டல் பத்தலையே சார். ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி நான் நின்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அந்த பிரேத தோஷத்துக்கு ஆதரவற்ற பிரேதம் எடுத்து அடக்கம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சிறப்பு இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு தான் விஸ்வாமுத்திர கோயிலை கொண்டு போய் நம்ம கனெக்ட் பண்ணோம். விஸ்வாமுத்திர கோயில் லட்சக்கணக்கான வருஷமாக இருக்குது. ஏன் விஸ்வாமுத்திர கோயிலை கொண்டு போய் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா, தசரத மகாராஜாவுக்கு குடும்ப ஜோசியர் விஸ்வாமுத்திரர். அவர் ஜாதகம் பார்த்து புத்திர யாகம் செய்ததுக்கப்புறம் ராமர் பிறந்தார்.
ராமர் ரொம்ப காலம் கிளம்பிச்சு ராமருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சீதாதேவியும் ராமரும் நல்லா வாழ்ந்து போட்டு சீதாதேவி ராவணனை கடத்திட்டு போனார். அதுக்கப்புறம் பல நாள் பழி வச்சு ஒரு நாள் ராமன் வந்து ராவணனை கொன்னார். அதுக்கப்புறம் அந்த பிரேத தோஷம் கரெக்டாக எந்த வீட்டுக்கு வந்தது? ராமருக்கு வந்தது. ராஜா வீட்டு குழந்தைக்கு ராமருக்கே அந்த பிரேத தோஷம் இருந்ததுனால எல்லா சத்தையும் இழந்துட்டார். ஆனால் விஸ்வாமுத்திரர் இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடியவர், பிரம்மரிஷி பட்டம் வாங்கினவர். அப்பேற்பட்ட ராஜா இன்னைக்கு ஒரு விஸ்வாமுத்ரா படையெடுத்து நம்மளுடைய இந்திய மண்ணில், தமிழ்நாட்டில் சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய மண்ணில் பல லட்சம் வருஷமாக விஸ்வாமுத்திரர் இழந்த சத்தையெல்லாம் மீட்டெடுப்பதற்காக கரெக்டாக அவர் உட்கார்ந்துருக்கார். எங்கே? திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம். இடத்துல பௌர்ணமி அன்னைக்கு அந்த விஸ்வாமுத்தருடைய தீர்த்தம் எடுத்து நம்ம தலையில் தெளிச்சுட்டு சுவாமிக்கு தேங்காய் பழ பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி நீங்கள் சாமியோட ஊற்றின அபிஷேக தீர்த்தத்தில் முகம் கழுவினால் 16 நாள் உங்கள் முகம் மாறுது. எப்படிங்க ஐயா? இதை கண்ணார பார்க்குறேன், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். நான் 18 முறை மக்களை கூட்டிகிட்டு போகிறேன். மாதம் 108 பேர்த்த 2 பஸ் வச்சு கொண்டு போகிறேன். அங்கே ஒரு நவக்கலச பூஜை கடற்கரையில் வச்சு பண்ணுறோம். எல்லாத்துக்கும் தீர்த்தம் தெளிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு ஒரு மாற்றம் ஆகுது. இப்படியே 18 பௌர்ணமிக்கு 18 யாகம் செய்து 18 முறை ஸ்ரீசக்கரத்தில் கை வச்சு இழந்த சக்தியெல்லாம் மீட்டெடுப்பதற்காக இந்த விஸ்வாமித்திர உலகம் பூரா சொல்லி ஒரு 100 பேரும் கூட ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போக முடியாத கோவிலுக்கு இன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு மாதம் 3000 பேர் போகிறாங்க. எப்படிங்க ஐயா? அப்போ ஜோதிடர்னால தான் கோயிலை வளர்த்த முடியுது. அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜோதிடர்னால தான் நாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உன்னுடைய கர்ம வினை தீரும்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடியவங்க அத்தனை ஜோதிடர்கள் சொல்கிறதுனால தான் இந்த உலகம் ஆன்மீகமாக இருந்து அத்தனை கோயிலுக்கு கூட்டம் போகிறக்கு முதல் நவக்கிரகம் 9, ஜோசியரோட 10வது கிரகம் ஜோசியர் தான். அவங்க சொல்லித்தான் இந்த கோயிலுக்கு போகிறாங்க. சார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எங்கள் ஊர் கிராமம் அன்னைக்கு நவகிரகம் செய்யறதுக்கு சிலை இல்லை. ஒரு பாரம்பரியமாக ஒரு திருவள்ளுவர் என்னுடைய குலத்தில் ஒருத்தர் இருப்பார். அவரை வந்து 7 முறை வலது பக்கம் சுற்றுவாங்க. ஆற்றுல போய் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுவார். அவரை 7 முறை வலது பக்கம் சுற்றுவாங்க, 2 முறை இடது பக்கம் சுற்றுவாங்க. சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு தெரியல இவரை ஏன் சுற்றுறாங்கன்னு. கடைசியில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரை போய் கேட்டால் என்ன சொன்னார்னா, நவகிரகத்தை கணிக்கக்கூடிய சக்தி ஜோதிடருக்கு உண்டு. அந்த நவகிரகத்தினுடைய தூதர்கள் தான் நம்மளை சுற்றினாலும் ஒன்று தான், நவகிரகத்தை சுற்றினாலும் ஒன்று தான் தான் சுற்றிட்டு போகிறாருன்னு சொன்னாங்க. சார் இதுக்கெல்லாம் கைதட்டலே பத்திரியே. அப்படின்னா நம்மளுடைய இது எப்படி இருக்குன்னு பாருங்க. சார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் ஒரு மீட்டிங்கில் சொன்னேன். இப்போ வரும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, சார் அந்த 3 தலைமுறைக்கு அப்புறம் வீட்டை மாற்றுவீங்களே, நீங்கள் மாநாட்டில் சொல்லுவீங்களான்னு கேட்டு உட்காந்துக்கிறாங்க. அது என்ன காரணம்னா, 3 தலைமுறையானால் இடத்தவோ வீட்டவோ மாற்றுங்க, இல்லை அழிச்சு கட்டுங்கன்னு வாஸ்துக்கு அப்பாற்பட்டு இடத்த மாற்றிருங்கன்னு 3 தலைமுறையான முன்னோர்கள் ஏதோ சொல்லி வச்சுருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, மேசம் வந்து 30 டிகிரி, ரிஷபம் 60, அப்படின்னா 30 எவ்வளவு வருங்க ஐயா? ஐயா மிதுனம் எவ்வளவு? சார் கூடவே சொல்லுங்களேன் சார். மிதுனம் மிதுனம் 40ங்களா? 90. சூப்பர். கடகா சார்? சிம்மம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், படிச்சிருப்பீங்க. சார் சிம்மம் எவ்வளவு? 13, 15, 150. அப்புறம் கன்னி, துலாம். ரொம்ப சவுண்டு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க சார். துலாம் நீங்கள் சொல்ல வரைக்கும் சொல்கிறதில்ல, துலாம் சொல்லுங்கள். வெரி குட். 210. சார் எனர்ஜி கூட சொல்லுங்கள். விருச்சிகம் எவ்வளோ சார்? தனுசு சார் 270. கரெக்டாக சொன்னார் பார்த்தீங்களா? நீங்கள் என்ன சார் ஜோசின்னு சொல்கிறீங்க? எங்கள் மேடையில் இருக்கிற குரு எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? சார் மகரம் எவ்வளோ சொல்லுங்கள் சார். மகரம் மகரம் மாதிரி கரெக்டாக சொல்கிறார். 270 கூட ஒரு 30 சேர்த்துங்க சார். கும்பம், மீனா. வெரி குட், சூப்பருங்க சார். சார் இது எதுக்காக ஒரு தமாசா நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு மனிதனுக்கு ஆயுள் எவ்வளோன்னு சொல்லுங்கள். 120 வருஷம். அப்போ மேசத்துலேருந்து கடக வரைக்கும் 120, ஒரு தலைமுறை முடிஞ்சு போச்சு. அடுத்தது சிம்மத்திலேருந்து விருச்சிகத்தை வரைக்கும் 120, 240, 2 தலைமுறை முடிஞ்சு போச்சு. தனுசுலேருந்து மீன வரைக்கும் 3 தலைவரைக்கு 360 வருஷம். ஆனால் கட்டத்திலேயே இடமில்லை, கட்டடத்தை மாற்றுன்னு சொல்லுது. எப்படி ஐயா? சார் கரெக்டா? சார் கரெக்டு தானா? சார் வாஸ்து ஐயாவுக்கு அவர் ஐயா வந்தேன்னு என்னை பார்த்தாரு.
நம்ம வாஸ்து ஈஸ்வரன் ஐயா அவர் வந்து என்னை பார்த்தார். கன்சீவ் ஆக மாட்டேதுன்னு சொன்னாங்க. எனக்கு வாஸ்து எனக்கு பார்க்க தெரியாது, உண்மையாலுமே எனக்கு வாஸ்து பார்க்க தெரியாது. ஆனால் நான் வரும்போது நான் யோசிச்சுட்டு வந்தேன், சார் வாஸ்து நான் பார்த்ததில்ல, அவங்களோட நான் பழகியிருக்கேன், வீட்டுக்கு போயில வாஸ்து பார்த்ததில்ல. உண்மை சொல்லிட்டா ஸ்டேஜில் சொன்னதான். ஜோதிடம் தெரியும், பிரசனம் தெரியும், என்னென்னமோ தெரியும், ஆனால் வாஸ்து நான் போனதில்லை. வாஸ்து பற்றி உன்னை யோசிச்சுட்டு வந்தேன், இந்த இடத்துல சொல்லலான்னு. இது சாத்தியமானு பாருங்க. வாஸ்து பார்க்க தெரியாமல் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். 10க்கு 16 ரூம் இருக்கு இல்லையா? ஒரு குழந்தை இல்லாமல் அவங்க குழந்தை இல்லாமல் இருக்காங்க. குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்கள அவங்க 5 வருஷமாக தாம்பத்திய வாழ்க்கை இருக்காங்க, ஆனால் குழந்தை ஆகலை. நான் ஒரு சின்ன ஒரு ஆதிகால பரிகாரத்தில் ஒரு விஷயத்த சொன்னேன் சார். 10க்கு 16 ஒரு ரூம்பு, அந்த மாதிரி ஒரு ரூம்பு நீங்கள் ஒரு வாடகைக்கு எடுங்க, இல்லை சொந்தமாக கட்டுங்க, அது ஒரு பெட்ரூமாக யூஸ் பண்ணுங்க, அதில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தாம்பத்தியம் நடத்துங்க, குழந்தை கிடைக்குன்னு சொன்னேன். யதார்த்தமாக சொன்னால் குழந்தை கிடச்சிருச்சு சார். சொல்கிறேன், அந்த அம்மா எல்லாம் முடிஞ்சு அந்த குழந்தை ஏவியில் போட்டு காட்டுறேங்க, அது ஏவியில் போட்டு காட்டுறேன் சார். நீங்கள் எப்படி அந்த ரூம்பை வச்சு சொன்னீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு வாஸ்து பார்க்க தெரியாதுமா. 10க்கு 16 நீங்கள் சொன்னல, அந்த 16ங்கிறது குருவோட அம்சம், 10ங்கிறது குழந்தை 10 மாதம், அதனால் அதில் தாம்பத்திய வாழ்க்கை வச்சதுனால குழந்தை கிடச்சிருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் சார். சரியா சார்? சரியா? 10க்கு 16, அந்த 16ங்கிறது குருவோட திசை, அது கரு உருவான தாய்க்கு 10 மாதம். இதை ரெண்டும் சேர்ந்துனா 10க்கு 16 ஆல்ரெடி அவங்களுக்கு கன்சீவ் ஆயிடுச்சு. கட்டடத்தில் உண்மையாலுமே வாஸ்து இருக்குதுங்கிறத நானே நம்புறேன் சார். இதை விட உங்களுக்கு என்ன வேணும் சார்? கரெக்டா? 10க்கு 16 அப்பா ஏன் அந்த அளவெல்லாம் வச்சுக்கிறாங்கிறது இப்போ தெரியுது வருது சார். இதை நான் யோசிச்சுட்டு வந்தேன், யதார்த்தமாக யோசிச்சுட்டு வந்தேன். இதை சொல்லணும் மாநாட்டிலேன்னு. இதெல்லாம் வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வம். இன்றைக்கி நம்ம ஐயா அஷ்டலட்சுமி சார், இந்த அஷ்டலட்சுமி ஜோதிடம் வந்து எனக்கு தான் செட் ஆகுது. ஏன் செட் ஆகுன்னு கேளுங்க. நான் மேசத்துக்கு 8வது விருச்சிக லக்கணம். யாருக்கு இது அஷ்டலட்சுமி கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்கள் சார். சார் அஷ்டலட்சுமி நான் விருச்சிக லக்கணம்னா சொல்லுங்கள். காலச்சக்கரத்துக்கு எத்தனாவது ராசி அது? காலச்சக்கரத்துக்கு எத்தனாவது லக்கணம் சார்? கரெக்டு தானே? 8வது லக்கணத்தை எட்டி பார்த்தாலும் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பிடிச்சி இங்கே நிறுத்தி வச்சுட்டாரு முகுந்தன் ஐயா, அவருக்கு தான் வாழ்த்துக்கள். கரெக்டுங்களே? இன்னைக்கு 2-3 வேலைங்க அப்படியே போல நிறுத்தி வச்சுட்டேன். இருந்தாலும் ஐயாவை மறக்க முடியாது. இத்தனை குருமார்களை நான் மிஸ் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. நாளை காலை சூரிய உதயத்தில் ஜாதகம் பார்க்க உட்காந்தா 10 பேருக்கு பார்க்கலாம். ஆனால் நாளை காலை சூரிய உதயத்தில் இத்தனை பேருக்கு பார்க்க முடியுமா சார்? கரெக்டா? இத்தனை இதுதான் சார் நம்ம ஜோதிட ரத்தம். இந்த இனம் என்னைக்கும் கடைசி காலத்து வரைக்கும் ரத்தத்தின் ரத்தமாக இருந்து இந்த வாழ்வாதாரம் சரியாகணுங்கிறதுக்காக இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை யாரும் இது வரைக்கும் செய்யலை. நானே சொல்கிறேனே, இது வரைக்கும் யாரும் செய்யலை, இனிமேல் செய்வாங்க. ஆனால் செய்யறதுக்கு முன்னாடி நானாக கிரியேட் பண்ணி ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை இந்த ஸ்டேஜில் அரங்கேற்றம் செய்கிறேன். இதை வந்து மணிமுருக செய்யுங்க. அவர் தான் எனக்கு சரியானவர். ஏன்னு கேளுங்க, அவர் வந்தோடனே இதை பிரிக்கிட்டுமான்னு கேட்டார். அவரையும் சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? வாங்க சார், இது கொஞ்சம் பயப்பட மாட்டீங்க. இதை பார்த்தா 7 பிறவி தோஷம் நிவர்த்தி ஆகுன்னு சொல்லியிருக்கேன். அந்த 7 பிறவி தோஷம் நிவர்த்தி ஆகுதுன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு இப்போ நீங்கள் பார்த்துடலாம். இது வரைக்கும் உங்களோட கண்ணில் இத்தனை வயசில் தெரியாத ஒரு விஷயம் இதை இப்போ உங்களுக்கு காமிப்பார் ஐயாவை. சார் வாங்க வாங்க ஐயா, நீங்கள் அப்படியே இருக்கலாம் சார். 2 நிமிஷம் பிரிச்சிருவார் ஐயா. சார் இது எடுங்க. இல்லை நீங்களே எடுங்க. பார்த்துருந்தேன் எப்படிங்கய்யா சார்? இது அப்படியே விஸ்வாமுத்திரர் சார். விஸ்வாமுத்திரர் ஐயா, இதை அப்படியே ஜூம் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அப்படியே இது விஸ்வாமுத்திரர். இதை நீங்க பாருங்க. இதுல என்ன செஞ்சிருக்கங்கிறத மட்டும் நீங்க பாருங்க. இதை பாருங்க, இது விஸ்வாமுத்திரர். இது ஞானம் எப்படி உதயமாச்சுன்னு நான் சொல்றேன். இவர் வந்து இடப்பட்ட காலத்தில் விஸ்வாமுத்திரர் நம்ம சந்தித்தோம். அவங்க கொடுத்த ஞானம். இதில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, விஸ்வாமுத்திரர் பெரிய ராஜ மகரிஷி. கரெக்டு தானே ஐயா? விஸ்வாமுத்திரர் தசரத மகாராஜாவுக்கு குடும்ப ஜோசியர். அதானுங்க சார்? கரெக்டா இல்லையா சார்? சொல்லுங்கள் சார். ஆமாங்கிற சத்தமாக சொல்லுங்க.
விஸ்வாமுத்திரருக்கு குடும்ப ஜோசியர். அவர் என்ன ஜாதகம் பார்த்துருப்பாருன்னா அந்த காலத்திலேயே இந்த விஸ்வாமுத்திரை சுற்றி என்ன இருக்குதுன்னா 60 வருஷங்கள், 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவகிரகம், பஞ்சபூதம், நீர் நெருப்பு காற்று பூமி ஆகாயம், 9 15 திதிகள், யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம், இவ்வளவும் சேர்ந்து இதில் இருக்குது சார். இதுக்கு இந்த திதியை இதை அத்தனையும் அடைச்சு விஸ்வாமுத்திர முதல்ல ஜாதகத்தில் தசரத மகாராஜாவுக்கு இத்தனை கணிதம் பண்ணாமல் ராமர் பிறந்திருக்க மாட்டார். அப்பேற்பட்ட விஷயத்தை இந்த 2026 நம்ம மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தினுடைய ஜோதிட மாநாட்டில் இன்னைக்கு 1000 பேருடைய மத்தியில் இந்த விஸ்வாமுத்திர சக்கரத்தை உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறேன். இதில் 15 திதிகள், பிரதமை, துதிகை, திதிகை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, அமாவாசை, பௌர்ணமி எல்லாம் இதில் இருக்குது. 9 நவகிரகம், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேது, 9 நவகிரகம் இருக்குது. 27 நட்சத்திரம், அசுபனி, பரணி, கிருத்தி, ரோகிணி, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூர, உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், மனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, 27 நட்சத்திரம் இருக்குது. 12 ராசி இருக்குது. மேச, ரிஷப, மிதுன, கடக, சிம்ம, கன்னி, துலா, விருச்சிக, தனுசு, மகர, கும்ப, மீனம் இருக்குது. பஞ்சபூதம், நீர் நெருப்பு காற்று பூமி ஆகாயம் இருக்குது. 60 வருடங்கள் இருக்குது. இந்த கையில் வச்சுக்கும் போதே உங்களுக்கு மந்திரம் வருது. ஓம் பிரபா விபா சுக்கில பிரமோத பிரம்ம சுத்தி ஆங்கிரிசி ஸ்ரீமுகா பவா யுவா தாதி ஈஸ்வர வகதானியா பிரமாதி விக்ரமா விசு சித்திரபானு சுபானு தாரணா பார்த்திவா வியா சர்வஜித்து சர்வதாரி விரோதி விக்கிரதி கரா நந்தனா விஜயா ஜெயா மன்மதா தொன்மீகி ஏர் விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகிருது சோபுகிறது குரோதி விசுவாசு பரவப பிளவங்கா கீழகா சௌமியா சாதாரணா விரோதிகிறது பரிதாபி பிரம்மச்ச ஆனந்த ராஜஸ் நல பிங்கள காளைத்தி சித்தாத்தி ரவுத்திரி துன்மதி துந்துபி ரித்தோக்க ரத்தாச்ச குரோதன அச்சயா 60 வருடம் இருக்கு. அதுக்கு மேலே அவர் எழுதின உண்மையான மந்திரம் வேப்ப மரத்துக்கு எழுதினார். அதனால தான் விஸ்வாமுத்திரரில் வேப்ப மரத்தில் தங்கியிருக்கார். ஓம் இந்திரன் தந்த வேப்பிலை, இறைவன் தந்த வேப்பிலை, சந்திரன் தந்த வேப்பிலை, சதாசிவம் தந்த வேப்பிலை, இரணியனம் பிரகஸ்வதியும் தியானி தந்த வேப்பிலை, வேப்பிலை வாங்கி முணுகுத்தி முனிவிசாதி பக்கப்பிளவை பரும்பிளவை உச்சிப்பிளவை ஓடும் பிளவை ஓடும் விப்புறுதி கழுத்து சுத்திய கண்டாமாலை சுழல்வாதம் கூட்டு சரவாங்கி கோரா சங்கருப்பா கல்லடி முள்ளடி முறியடி அம்புப்பட்டது அருவாள்பட்டது வெட்டுப்பட்டது குத்துப்பட்டது 4448 வியாதிகளுக்கெல்லாம் கீழே போனால் கீழே இருப்பேன், மேலே போனால் மேலே இருப்பேன், பின்னங்கையாய் முழங்காய் குஞ்சு குஞ்சா எரிஞ்சு முட்டை முட்டையாய் எரிஞ்சு ஆடுகள் மேஞ்ச காடுகள் போல அடிபட்டு பிடிபட்டு செந்நிறுவத்தி பொன்மாரிவத்தி திருப்பால் என்கின்ற திருப்பால் கடலுக்கே போகலாம் வா பரித்திரா மரித்திரா குருவேதனை குரு பாதமேதனை ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி விஸ்வாமுத்திரர் காட்சி கொடுக்கிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் திருநெல்வேலியில் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்திரர் கோயில் போனீங்கன்னா அந்த ஓமகுட விநாயகர் குல விஸ்வாமுத்திரர் இருக்கிறார். அவரோட கையில் இடது கையில் வலது லிங்கம் இருக்குது. ஒரு முறை கடவுளை பார்த்துருக்கார் விஸ்வாமுத்திரர். அதனால அவர் விஸ்வாமுத்திர மகாலிங்கேஸ்வரராக இருக்கிறார். இந்த ஜென்ரேஷனில் 1400 மேலே அனாதி பிரேதங்களை அடக்கம் பண்ணி விஸ்வாமுத்திர கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு அந்த கோயில் வளர்ச்சிக்கு நாம் ஒரு உறுதுணையாக இருந்ததுனால அந்த விஸ்வாமுத்திரே நமக்கு அவதாரம் எடுத்து நீ இது சரியான ஆளுன்னு உத்தரவு கொடுத்து செய்ய சொன்னார். விஸ்வாமுத்திரர் வந்துட்டார். ஐயா 7 பிறவி தோசை நிவர்த்தி ஆகுமா ஆகாதா சொல்லுங்கள் சார். சார் கரெக்டுங்களா? இது அப்போது இந்த விஸ்வாமுத்திரர் இது எனக்கே நான் செஞ்சதுக்கப்புறம் ஆச்சரியமாக இருந்தது. இதுக்கு சென்ட்ரலில் ஸ்ரீ சக்கரம் இருக்குது. அதே போல் விஸ்வாமுத்திரம் ஜீவ சமாதி எங்கேன்னு தெரியல. ஸ்ரீ சக்கரத்தில் அவருடைய ஆன்மாவை இறக்கி வச்சுட்டு போனதுனால இத்தனை நட்சத்திரங்களை எழுதி ஒரு பஞ்சாங்கமே இந்த அச்சரத்துக்குள்ளே இருக்குது. கரெக்டுங்களாம்மா சார்? ஒரு பஞ்சாங்கமே இருக்கா உள்ள? எந்திரிங்க சொல்லுங்க என்னன்னு. இவங்க 20 வருஷம் பழக்கம், அதனால தான் எந்திரிச்சு சொல்லுச்சு சார். சார் அதெல்லாம் கோயில் கட்டுறதெல்லாம் சார் அதெல்லாம் ரகசியத்தெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால் சார் இங்கே பாருங்கள், இன்னைக்கு உங்களுக்கு தெரியுதா விஸ்வாமுத்திரர் இங்கே எதனால் வந்தாருன்னு? சார் விஸ்வாமுத்திரருக்கு இந்த மாநாட்டுக்கு தொடர்பு இருக்குது. யாராவது சொல்லுங்கள் ப்ளீஸ். விஸ்வாமுத்திரருக்கும் இந்த மாநாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது ஜோதிட ரீதியாக. காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். மரணம் அடைஞ்சவங்களுக்கு பிரேத தோஷம் இருக்கிறவங்களுக்கு விஸ்வாமுத்திர கோயில் போயிட்டு வாங்கன்னு சொன்னீங்க. விஸ்வாமுத்திரர் வந்துட்டார்.
8வது மாநாடு தான் இந்த ஜோதிடம். விஸ்வாமுத்திரக்கும் மாநாடுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா சொல்லுங்கள் சார். இது விஸ்வாமுத்திரருடைய ஆசீர்வாதத்தில் தான் இந்த மாநாடு நடக்குது. காலையிலேயே நான் முதலே எனக்கு மைக்கை ஐயா கொடுத்துட்டார். என்ன காரணம்னா, இந்த விஸ்வாமுத்திர காலை நேரத்தில் காமிச்சாச்சு. இதுபோல் எத்தனையோ ஆதிகால பரிகாரம் பாகம் 1 அது கொஞ்சம் புக் அடித்தோம், எல்லாம் வித்துருச்சு. இனி ஆதிகால பரிகாரம் பாகம் 2 வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே ஐயா மாநாடு வச்சதுனால ப்ரெஸ் பண்ண முடியல. அதனால் இந்த ஆதிகால பரிகாரம் பாகம் 2 வெளிவரும். இதில் இத்தனை குருமார்கள் இங்கே இருக்கிறதும் எங்களை எல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு இந்த இடத்துல ஐயாலாம் ஒன்று நினச்சி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். இந்த மாநாட்டுக்காக நான் மதிய உணவுக்கு 50,000 ரூபாய் அன்னதானமாக கொடுத்து இந்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி மைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த தட்சணையை பெரியோர்களிடம் முன்னாடி அன்பளிப்பாக உபயமாகவும் மக்களுக்காக இந்த சேவையை செய்வேன் என்று சொல்லி இந்த 50,000 ரூபாய் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். சார், இது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் எனக்கு முகுந்தன் முரளி ஐயா எனக்கு ஒரு குருநாதர் இருக்கார். அந்த குருநாதர் வாழ்க்கையில் அவரை மறக்க முடியாத குருநாதர் காலமாகி விட்டார். எப்படி முகுந்தன் ஐயா எனக்கு பழக்கம்னு கேட்டீங்கன்னா, செங்கோட்டுவேல் ஐயா ஈரோட்டில் இருந்தார். அவர் எனக்கு கொரோனாவில் நிறைய ஜோசியா பற்றி நிறைய சொன்னார். நான் எல்லாமே கேட்டேன். அவருடைய சூழ்நிலையில் அவர் உடம்பு சரியில்லாமல் போய் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் அவங்களுக்கு நான் செலவு பண்ணி எல்லா மக்கள்கிட்டையும் கொஞ்சம் செஞ்சு எப்படியோ கொஞ்ச நாள் காப்பாற்றி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அவர் காலமாயிட்டார். அந்த காலமானதுக்கு மாலை வாங்கிட்டு முகுந்தன் ஐயா வந்தார். அந்த இடத்துல நான் இருந்தேன், அந்த குருவை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்காக. அப்போ தான் எனக்கு ஐயா பழக்கம். அப்படின்னா கொரோனா 6 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் 6-7 வருஷமாக முகுந்தன் ஐயா பழக்கம். அந்த பழக்கத்தில் அன்னையில் என்னைக்கு பார்த்தோன்னா அன்னையிலேருந்து அவர் என்ன கேட்டாலும் நான் செய்து கொடுப்பேன், இன்னமும் கேட்டாலும் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி இந்த அன்னதான பிரபுவாக இருந்து 60வது ஜோதிட மாநாடு இன்றைக்கி சிறப்பு செய்யக்கூடாதுன்னு ஐயா கிட்ட நான் சொல்லியிருக்கேன். எந்த விருதுகளும் வேண்டாம், 60வது மாநாடு கம்ப்ளீட் பண்ணக்கூடாது, மறுபடி தொடர்ந்தால் ஜோதிடர்களுக்கு உணவளிப்பேன் என்று சொல்லி இந்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி மையத்துக்கு 50,000 ரூபாய் அன்னதானமாக கொடுத்து இந்த மதிய உணவுக்கு என்னாலுடைய சக்திக்கு என்று இன்னும் தொடர்பும் இந்த பணின்னு சொல்லி வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த வணக்கம் எல்லா மக்களுக்கும் எல்லா ஜோதிடரும் நலமோடு வளமோடு வாழட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருமார்களிடம் தீட்சை பெற்று பல சித்தர்களின் ஆசிகளையும் கணக்கம்பட்டி சித்தரின் ஆசீர்வாதத்தை நேரடியாகவும் பெற்றவர். பல்வேறு கோவில்களுக்கு முருகன் சிலைகளையும், கும்பாபிஷேகம் செய்யும் கோவில்களுக்கு கோபுர கலசங்களையும், ஆனந்தாய் அம்மன் கோவிலுக்கு ராஜகோபுரமும் அமைத்துக் கொடுத்துள்ளார். அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார். காது கேளாதவர் பள்ளி குழந்தைகளுக்கு உணவு, உடைகள் போன்றவற்றை வழங்கியுள்ளார். ஆதரவற்ற முதியவர்கள், குழந்தைகள், திருநங்கைகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார். தன் வாழ்நாளில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்களை முன்னின்று தன் பொற்கரங்களால் மாங்கல்யம் எடுத்துக் கொடுத்து நடத்தி வைத்துள்ளார். அடிப்படை முதல் ஜோதிடம் பயிற்றுவித்து பல்வேறு ஜோதிடர்களை தன் வாழ்நாளில் உருவாக்கியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் ஜோதிடம் பயின்று வரும் மாணவர்களுக்கு தான் கற்ற ஜோதிடத்தை ஜோதிட வகுப்புகளாக நடத்தியுள்ளார். ஜோதிட சுடரொளி என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். நலிவடைந்த ஜோதிடர்களுக்கு கணினி, மடிக்கணினி, சாப்ட்வேர் போன்றவற்றை வழங்கி அவர்கள் வாழ்வில் முன்னேற வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்துள்ளார். ஜாதகம் பார்க்க வரும் வாடிக்கையாளர்களுக்கு ஜோதிடம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய யாத்திரைக்கு அழைத்துச் சென்று இறைவன் அருளும் புண்ணியமும் கிடைக்கச் செய்துள்ளார். பரிகாரம் செய்யவும் வசதி இல்லாதவர்கள் கூட ஜோதிடத்தை தெரிந்து கொள்ளவும், பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வரவும்
தான் ஆதிகால முறைப்படி ஆராய்ச்சி செய்த பரிகாரங்களை ஆதிகால பரிகாரங்கள் 1330 என்னும் தலைப்பில் மாபெரும் புத்தகமாக ஏழை எளிய மக்களும் பிற ஜோதிடர்களும் கற்றுக்கொள்ளும்படி வெளியிட்டுள்ளார் நமது ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். பல்வேறு ஆதரவற்றவர்களுக்கு மகனாய், அண்ணனாய், தம்பியாய், உற்ற தோழனாய், உறவற்றவர்களின் உறவாய் இருந்து அவர்களின் இறுதிச் சடங்குகளை இன்முகத்தோடு செய்து அந்த ஆதரவற்றவர்கள் சடலங்களை அடக்கம் செய்து அத்தோடு நில்லாமல் அவர்களை தன்னுடைய உறவாய் எண்ணி அவர்களின் ஆன்மாக்கள் சாந்தியடைய காசி கயாவில் பிண்ட பூஜையும் தர்ப்பணமும் செய்துள்ளார் ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். இவ்வாறு கல்வி, மருத்துவம், திருமணம்